அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. கோடான கோடி அன்னங்களுக்கும் குருவே சரணம். கொட்டையூர் ராமதாஸ் அண்ணா திருவடிகளை போற்றி போற்றி. ஓம் அகஸ்தி சாய நமக. ஆத்ம வணக்கம். உலகத்தில் இருக்கும் அனைத்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கும், ஆன்மநேய அன்பர்களுக்கும், என் சகோதர சகோதரிகளுக்கும், பொதுமக்களுக்கும் என் தயவான பணிவான வணக்கம். அடுத்த 2 அடிகளின் பொருளை பார்ப்போம். அருட்சிவ நெறிசார் அருட்பெரும் நிலைவாள் அருட்சிவ பதியாம் அருட்பெருஞ்சோதி. இந்த 2 அடிகளின் பொருளை பார்ப்போம். பழந்தமிழ் மக்கள் எல்லாமே வழிபட்ட கடவுள் ஜோதி எதுனா சூரியன். சூரியனுக்கு சிறப்பான பெயர்கள் நிறைய இருக்குது. சூரியன், கந்தளி, ஞாயிறு, இன்னும் சொல்லணும்னா நிறையாவே சூரியனுக்கு சிறப்பான பெயர்கள் இருக்குது. சிவம் தான் செங்கதிர் ஜோதியாக நினச்சாங்க. சிவம் ஒரு செம்பொருளாக நினச்சாங்க எல்லாருமே. சிவம் என்றால் சிவன், அதாவது சிவன் என்றால் ஜீவன். ஜீவனை தான் எல்லோருமே சிவன்னு மாற்றிட்டாங்க. சிவம் தான் செம்பொருள் ஜோதியாக இருக்குது. அது செங்கதிர் ஜோதியாகவும் இருக்குது. இது வான் ஞாயிறு, அதாவது ஞாயிறு என்றால் சூரியன், வானத்தில் இருக்கும் ஞாயிறு. பழந்தமிழ் மக்கள் எல்லாமே புறத்தில் வணங்கி வழிபட்டது எல்லாமே அபப்பக்குவ அறிவு நிலை. இதுவே பக்குவ நிலையில் இருக்கிறவங்க கடவுள் ஜோதியை அகத்தில் ஞான சூரியனாக போற்றுனாங்க. அது இறை ஒளியும் அது விளங்குற இடமும் சிவகுரி. சிவகுரியும் லிங்க ஆவிடைன்னு சொல்கிறாங்க. லிங்கம் இருக்குல்ல, அந்த 2 இருக்குல்ல, அதுதான் ஆவிடைன்னு சொல்கிறாங்க. அந்த லிங்க ஆவிடையும் இருக்குன்னு நினைத்தவங்க புறஞாயிற்றையும் அந்த பரிவாரத்தையும் கூட லிங்க ஆவிட வண்ணமாகவே இருக்குன்னு நினச்சாங்க. கடவுள் ஜோதியால் உருவாகி இருக்கிற இந்த உலகம் ஐம்பூத செயற்கையாக தோன்றி ஐவண்ணமாக இருக்குது. இந்த பஞ்சபூத லிங்க வடிவும் கடவுளுக்கு அமைந்திருக்கதா நினச்சி நமசிவாயன்னு சொல்லப்படுற தூள் 5 எழுத்து உருவத்தை சிவஜோதி பதிக்கே புனைந்தாங்க. அதாவது சிவஜோதி பதி என்றாலே என்ன பார்ப்போம். சிவ என்றாலே சிவன் நினைக்கிறாங்க. சிவன் ஜோதி, அதாவது ஜீவன். ஜோதி இருக்குல்ல, ஜீவனுக்குள்ளே இருக்கிற ஜோதி. பதி என்றால் கடவுள். பதி, திரு, கடவுள், பரம், பரம்பரம், சிதம்பரம், பராபரம், திருச்சிற்றம்பலம், அம்பலம், இன்னும் சொல்லப்போனால் கடவுளுக்கு நிறையா பெயர்கள் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். அவ்வளவு சிறப்பான பெயர்கள் கடவுளுக்கு இருக்குது. அதான் சிவனாலே ஜீவனுக்குள்ளே இருக்கிற ஜோதி, ஜோதிக்குள்ளே இருக்கிற கடவுள். அதான் சிவஜோதி பதிக்கே புனைந்தாங்க. புனைந்தனாலே ஒன்றுக்குடன் தொடர்பு பண்ணுறது அர்த்தம். அந்த கடவுள் ஜோதி உள்ளொளி சிவமா, அதாவது அகத்துக்குள்ளே பார்த்தவங்க கடவுளை அகத்துக்குள்ளே நினச்சாங்க. அதை சிவாய நமன்னு போட்டுனாங்க. இந்த சிவாய நம்ம இருந்தாலே போதும், கடவுளை நம்ம அடைஞ்சிடலாம், கடவுளை நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சி அந்த சிவாய நமமாவே ஆகிடுறாங்க. அதாவது இந்த சிவாய நமக்கு பொருள் என்னன்னு பார்த்தா சிவபதியோட சூக்கும திருவை எழுத்து, கடவுளோட எழுத்து. அதுவே மந்திரமாகவும் இருக்கு, கடவுள் சார்பை கூட்டி வைக்கிறதாகவும் இருக்குன்னு நினச்சி அதுதான் கடவுளை அடையிற நெறியாகவும் நினைத்தாங்க சைவ பெருமக்கள் எல்லோருமே. சிவநெறி விளக்கத்தை எல்லாமே சைவ சாஸ்திர தோத்திரமாகவும் மறை ஆகமங்கலமாகவும் மூர்த்தி தல தீர்த்தங்களாகவும் சைவ பெருமக்கள் எல்லோருக்குமே கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சிடும் சிவபரம் என்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். அதாவது கடவுள் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா நம்மளோட திருச்சிற்றம்பலத்தில் தான் இருக்காங்க. கடவுளுக்கு உருவம்னு ஒன்று கிடையவே கிடையாது, ஜோதியாக தான் இருக்காங்க. இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சிருச்சு திருச்சிற்றம்பலத்தில் தான் கடவுள் இருக்காங்கங்கிறது. அந்த அருள் உண்மை விளக்கத்தாலனா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம்மளோட மெய் அறிவு தளம்னு சொல்கிறாங்க. இந்த மெய் அறிவை சொல்கிறாங்க. தளம் என்றால் தளம் நல்லா கடினமாக இருக்கும். நல்லா கடினமாக இருந்தால் தான் நம்ம செய்கிற செயல்கள் எல்லாமே சரியாக இருக்கும். அதுதான் மெய்யறிவு தளம்னு சொல்கிறாங்க.
அந்த மெய்யறிவு தளத்தில் வெளிப்படுற நிலையும் அதோட அருள் விசாரத்தால் கலந்து நிற்கிற அந்த நிலையும் அப்படி கலந்து அருளின்ப வாழ்வு வாழ்கிற வாழ்வையும் நம் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த மெய்யறிவு தளம். அதனால தான் இந்த மெய்யறிவு தளம்னு சொல்கிறாங்க. இந்த உண்மையை நமக்கெல்லாம் சொல்லணும், இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் நம் வள்ளல் பெருமான் அடுத்த 2 அடிகளே அருட்சிவ நெறிசார் அருள் பெரும் நிறைவால் அருட்சிவபதியாம் அரிப்பெருஞ்சோதின்னு சொல்கிறாங்க. இது முக்கியமாக அரிப்பெருஞ்சோதி ஆண்டவர் வாழ்த்து. இதை உண்மையாக நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல அரிப்பெருஞ்சோதி ஆண்டவர் சமய மதாத்தீத சுத்த அருள்நிலையில் நின்று போட்டிருந்தாங்க. சிவமும் சிவநெறி மார்க்கமும் ஏன் சிறப்பித்து எல்லாருமே சொல்கிறாங்கனாக்கா, கடவுள் உண்மையிலே இருக்காங்க அப்படின்றது உண்மை. ஆனால் கடவுள் ஒருவரே, அவரே அரிப்பெருஞ்சோதி ஆண்டவர். அந்த உண்மையை தெரிஞ்சுக்காம இந்த உருவாக்கப்பட்ட தமிழ் அந்த சிவ அனுபவத்தை தான் கடவுள் நிலையை கூட்டி வைக்கிறதா நினச்சாங்க. தத்துவ கற்பனா இயல்பால் தமிழ் குறிக்கிற சிவ அனுபவ கடவுள் நிலையை இயல்பாகவே இல்லாமல் அதை கற்பனை செஞ்சாங்க. சில பேர் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதை கற்பனையே சொன்னாங்க. சில பேர் உண்மையை தெரிஞ்சுக்காமே இந்த உண்மை இப்படி தான் இருக்கும்னு அவங்க கற்பனை செஞ்சு அதை தெரிவித்தாங்க. அதாவது 1% உண்மையை சொன்னாக்கால் 99% பொய்யை தான் எல்லாருமே சொல்கிறாங்க. பொய்யிலே அதாவது அந்த புற உலகத்துக்கு அவங்களுக்கு வாய்ப்பாக இருக்கிற, அவங்களுக்கு துணையாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாரி கற்பனையாக சொல்லிட்டாங்க. இந்த தத்துவ கற்பனாதீத நிலையில் இல்லாமல் உலகத்தில் இருக்கவங்க எல்லோருமே அரிப்பெருஞ்சோதி ஆண்டவரை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும். மனிதர் என்றால் என்ன அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மனிதருமே கடவுள் தான். நம்ம கடவுளுங்க தெரிஞ்சுக்காமல் இருக்கிற வரையும் அவங்க எல்லோருமே மனிதர் தான். இந்த விளக்கத்தை தெரிவிக்கிறது தான் நம்ம அரிப்பெருஞ்சோதி அகவல். அதனால தான் நம்ம வள்ளல் பெருமான் அகவல் எல்லோருக்குமே திருக்குறள் உலக பொதுமறைன்னு சொல்கிறல. ஆனால் இந்த அகவல் உலகத்தில் இருக்கிற அண்ட சராசர பிரம்மஞ்சம் எல்லாத்துக்குமே அதாவது பொதுமறையாக இருக்கிறது நம்மளோட அகவல் தான். நன்றி. அரிப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரிப்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வள்ளல் பெருமான் எனக்கு உணர்த்தினதை நான் உணர்ந்து உங்கள் எல்லோரிடமும் பணிவான முறையிலையும் எளிமையான முறையிலையும் உணர்த்தினேன். அதாவது கும்பகோணம் தயவு சிவஜோதி.